எல்லோர் மீதும் எப்பொழுதுமே கோபப்பட்டு கொண்டே இருக்காமல் இருக்கலாம். நமது வாழ்வு மிக மிக சிறியது. அதை வாழ்ந்து முடிப்பதற்குள் எல்லோரிடமும் எவ்வளவு அன்பாகவும் அக்கறையாகவும் வாழ முடியுமோ, எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்துவிட்டு போவதுதான் உண்மையான சந்தோஷம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய மாற்றத்தை உணரப்போகிறாய் என் பிரியமே. ஆம் என் குழந்தா, இன்னும் 7 நாட்களில் நீ நினைப்பது நீ நினைத்த மாதிரியே உனக்கு நிறைவேறும். அதற்கான மாற்றத்தையும் நிச்சயமாக காண்பாய் என் பிரியமே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. மற்றவர்களின் அன்பை உணர்த்துவதும் உன்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயல்கிறாய்தானே. அதே போல நீ வருத்தப்படும் சூழ்நிலையாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வருத்தத்திற்கு ஆளாக்காதே என் பிரியமே. அப்பொழுதும் அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள உன்னால் என்ன முடியுமோ அதை செய்ய கற்றுக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சிறப்பானதாகவே அமையும். உன் எண்ணம் எப்படியோ அப்படியே உன்னுடைய வாழ்வும் மாறும். நிச்சயமாக எண்ணத்தை எப்பொழுதுமே தூய்மையாக வைத்துக்கொள். தேவையே இல்லாத இடத்தில் தேவையே இல்லாத சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைத்து நினைத்து மனம் வருந்துவதால் எதுவுமே ஆகப்போவதே கிடையாது. உனக்கான மாற்றம் என்ன, உனக்கான மாற்றத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது அனைத்துமே உன் கையில்தான் இருக்கிறது. உன் எண்ணம்தான் உன் வாழ்வாகவே மாறுகிறது. ஆம் என் பிரியமே, உன் எண்ணம்தான் உன்னுடைய வாழ்வு என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. ஒவ்வொருவருடைய எண்ணங்கள்தான் அவர்களுடைய வாழ்க்கையை செதுக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த சிறிய கதை. எனவே எண்ணத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள் என் பிரியமே. ஒரு பரபரப்பான இருக்கும் ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்தில் நிறைய மக்கள் தினம் வந்து போய்கொண்டுதான் இருப்பார்கள். அவ்வளவு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த ரயில் நிலையத்தில் ஒரு மனிதர் எப்பொழுதுமே அழுக்கு சட்டையை போட்டுக்கொண்டு அந்த பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டே இருப்பார். அவருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்வு. காலையில் அந்த ரயில் நிலையம் வருவார் அந்த மனிதர், பிச்சை எடுப்பார். யாராவது காசு கொடுத்தால் அவர்களை வாழ்த்துவார். அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருப்பார். அப்படியே நேரம் ஆகி சென்றதும் மறுபடியும் எழுந்து பக்கத்தில் தங்குவதற்கு ஒரு சிறிய இடம் வைத்திருந்தார் அந்த மனிதர். அங்குதான் தங்குவார். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. அவர் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியில் வரணும் என்ற எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் தினம் தினம் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படியே காலங்கள் கடந்து போனது. ஒரு சமயம் எப்பவும் போல அவர் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயம் நல்ல மிக மிக ஜமீன்தார் போல் உருவம் கொண்டு ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர், பார்ப்பதற்கே பணக்கார தோற்றமாக இருப்பவர், கையில் ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார். அவர் அந்த பிளாட்ஃபார்மில் நடந்து வந்து கொண்டு இருந்தார். அவரை பார்த்த உடனே அந்த பிச்சைக்காரருக்கு மனதிற்குள் தோன்றியது, இந்த மனிதர் எப்படியும் ஒரு பெரிய தொழில் அறிவதாகத்தான் இருக்க வேண்டும். இவரிடம் நாம் யாசகம் வேண்டினோம் என்றால் கண்டிப்பாக நிறைய காசுகள் கொடுப்பார் என்று
நினைத்து கொண்டு அவருடைய மனதிற்குள் ஓட்டத்தை ஓட்டிக்கொண்டு உடனே அந்த மனிதரிடம் போய், ஐயா, தயவு செய்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை எனக்கு செய்யுங்கள் என்று அந்த மனிதரிடம் அந்த பிச்சைக்காரர் யாசகம் கேட்டார். உடனே அந்த மனிதரும் இவரை பார்க்கிறார். பார்த்துவிட்டு, அதெல்லாம் சரிதான், எப்பவுமே தொழில் செய்யும் ஒரு மனிதர் நீ எவ்வளவு காலமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு, ஐயா, நான் பல வருடங்களாக இங்குதான் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் பிச்சைக்காரர். சரி, இப்போ நான் ஒரு பெரிய தொழிலதிபர், ஏதாவது ஒன்று கொடுக்கணும் என்றால் அதற்கு பதிலாக ஏதாவது ஒன்று நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். நான் உனக்கு காசு கொடுத்தேனென்றால் அதற்கு பதிலாக வேறு என்ன நீ கொடுப்பாய் என்று கேட்கிறார் அந்த தொழிலதிபர். அந்த கேள்விக்கு அந்த பிச்சைக்காரரிடம் எந்த பதிலுமே இல்லை. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அவனுக்கு புரியவும் இல்லை. நானே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் என்ன இருக்கிறது? நீங்கள் எதை கொடுத்தாலும் என்னிடம் திருப்பி கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று கூறுகிறார். அதையே திரும்ப திரும்ப கூறுகிறார். உடனே அந்த தொழிலதிபர், இங்க பாருப்பா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு தொழிலதிபர், எனக்கு ஆதாயம் இல்லாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டேன். இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை கொடுக்கிறேன் என்றால் அதற்கு பதிலாக நீ என்னிடம் வேறு ஏதாவது கொடுத்தால் மட்டும்தான் அது சரியாக வரும். நீ இதுவரைக்கும் யாருக்குமே எதுவுமே கொடுத்தது இல்லை போல. முதலில் நீ அந்த பழக்கத்தை மாற்று, யாருக்காவது ஏதாவது கொடுத்து பழகு, அப்பொழுதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உன்னால் போக முடியும் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை அந்த பிச்சைக்காரரிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார் தொழிலதிபர். அந்த பிச்சைக்காரரும் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு போய்விட்டார், அப்படி சொல்லிவிட்டார் என்று உண்மையாகத்தான் இருக்கிறது அவர் சொல்வதும் என்று யோசித்து கொண்டே இத்தனை நாட்கள் எல்லோரிடமும் யாசகம் மட்டும்தான் வாங்கி கொண்டு இருக்கிறோமே தவிர யாருக்கும் இதுவரைக்கும் ஒரு சின்ன உதவி கூட செஞ்சதே கிடையாதே என்று அவர் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்படியே பல மணி நேரங்கள் உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருக்கிறார் பிச்சைக்காரர். 2 நாட்கள் ஆனது. ஆனாலும் அந்த யோசனையிலிருந்து அவருக்கு வெளியில் வரவே முடியவில்லை. ஒரு யோசனை அப்பொழுதுதான் அவருக்கு வருகிறது. பேசாமல் ஒரு வழி பண்ணுவோம், யாராவது நமக்கு காசு கொடுத்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அவர்கள் கையில் கொடுத்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு, ஆனால் என்னிடம் கொடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு பொருளும் கிடையாதே, என்ன பண்ணலாம் என்று நினைத்து கொண்டு ரயில் நிலையத்தை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த பிச்சைக்காரர். அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, ரயில் நிலையத்திற்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் நிறைய அழகழகான பூக்கள் எல்லாம் பூத்து இருக்கிறது. உடனே அவருக்கு அந்த யோசனையும் வந்தது. பேசாமல் இந்த பூக்கள் அனைத்தையும் அறுவடை செய்து தினமும் கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கொண்டு போவோம். யாரெல்லாம் நமக்கு பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூக்களை பரிசாக கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு யோசிக்கவும் செய்கிறார். இதுவும் நல்ல யோசனைதான் என்று நினைத்து கொண்டு காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒரு சின்னதாக ஒரு பையை எடுத்து அந்த இடத்திற்கு போய் முடிந்தவரை நிறைய பூக்களை எடுத்து அதை பையில் போட்டு வைத்து கொள்கிறார். காலையில் அவர் அந்த ரயில் நிலையத்தில் யாரெல்லாம் இவருக்கு காசு கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு பூவை பரிசாக கொடுத்து விடுகிறார். அவர் செய்யும் அந்த செயல் மக்களுக்கு மிகவும் பிடித்து போனது. பரவாயில்லையே, நாம் யாசகம்தான் போட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் அதற்கு பதிலாக இவர் பூக்கள் தருகிறாரே, நல்ல விஷயமாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு இவர் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பித்தது. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருந்தது. தினம் தினம் மக்கள் இவருக்கு யாசகம் கொடுக்கிறதும்
அவரிடம் பூ பெற்றுக்கொள்வதும் இப்படியே காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது. மக்களும் அவரை நல்ல விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். எல்லோருமே அந்த பூக்களை பத்திரப்படுத்தி அவர்கள் வீட்டிற்கு எடுத்துட்டு போகவும் ஆரம்பித்தார்கள். ஒரு சில நாட்கள் அந்த பூக்கள் இல்லாத சமயத்தில் மக்கள் யாசகம் கொடுப்பதும் குறைந்து போனது. இப்பொழுது அவர் கண்டுபிடித்து விட்டார். ஏதாவது ஒன்று கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் நமக்கு திரும்ப ஏதாவது ஒன்று கொடுப்பார்கள் என்ற விஷயத்தை அவர் நன்றாக உணர்ந்து கொண்டார். அப்படியே ஒரு சில வாரங்கள் போய்கொண்டே இருந்தது. ஒரு சமயம் எதேச்சியாக ஒரு நாள் அந்த தொழிலதிபரை பார்த்தாரே, அந்த மனிதர் அந்த ரயில் நிலையம் மீண்டும் வருகிறார். அவரை பார்த்தவுடன் பிச்சைக்காரருக்கு மிக மிக சந்தோஷம். இவர்தான் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுத்தவர் உடனே என்று வேகமாக ஓடி அந்த தொழிலதிபரிடம், ஐயா, என்னை ஞாபகம் இருக்கிறா என்று கேட்கிறார் பிச்சைக்காரர். உடனே அவரும், ஏன், நல்லா ஞாபகம் இருக்கே, கொஞ்ச நாளைக்கு முன்பாக நான் உன்னை பார்த்தேனே என்று சொல்லிவிட்டு உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்றார், ஐயா, முன்னாடி பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு விஷயம் என்னிடம் கேட்டீர்கள். அதாவது நான் ஒரு தொழிலதிபர், நான் உனக்கு யாசகம் கொடுக்கணும், அப்படியென்றால் அதற்கு பதிலாக நீ ஏதாவது எனக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கேட்டீர்களே. அப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் என்னிடம் இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஏதாவது காசு இருந்தால் என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தொழிலதிபரிடம் கேட்கிறார். தொழிலதிபரும் சரி, ஏதோ ஒன்று என்று சொல்லிவிட்டு அவருடைய பாக்கெட்டிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அந்த பிச்சைக்காரரிடம் கொடுக்கிறார். உடனே அந்த பிச்சைக்காரர் அந்த காசை வாங்கி கொண்டு அவருடைய பையிலிருந்து ஒரு பூவை எடுத்து அந்த மனிதருக்கு பரிசாக கொடுக்கிறார். இதை பார்த்தவுடன் தொழிலதிபருக்கு மிக மிக சந்தோஷம். இவ்வளவு நாளாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த, ஆனால் இப்பொழுது நீயும் ஒரு தொழிலதிபராக மாறிவிட்டாய். மற்றவர்கள் கொடுக்கிற பொருளுக்கு ஈடாக இல்லையென்றாலும் கூட உன்னால் முடிந்ததை நீ திரும்ப கொடுத்துவிடு. அப்பவே நீ ஒரு தொழிலதிபராக மாற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரரிடம் கை கொளுக்கிறார் அந்த தொழிலதிபர். இந்த விஷயத்தை அந்த பிச்சைக்காரர் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நாட்களில் அவருடைய வாழ்நாளில் யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவரிடம் சொன்னதே கிடையாது. உடனே அடுத்த ஸ்டேஷன் வரும் அந்த ரயிலிருந்து கீழே இறங்குகிறார். இறங்கிற உடனே வானத்தை பார்த்து சத்தமாக கத்துகிறார். சந்தோஷமாக இருக்கிறார் அந்த பிச்சைக்காரர். மனது முழுவதும் சந்தோஷம் அவரிடம் பொங்கி வழிகிறது. ஆனந்தம், சந்தோஷமாக இருக்கிறார் அந்த பிச்சைக்காரர். இதற்கு மேலே நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நான் ஒரு தொழிலதிபர் என்ற மாதிரி வாய்விட்டு கத்த ஆரம்பிக்கிறார் பிச்சைக்காரர். அதை பார்த்த மற்றவர்கள் எல்லோருமே, என்னாச்சு இந்த மனிதருக்கு, பைத்தியம் பிடித்து விட்டதா என்று யோசித்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த பிச்சைக்காரர் முடிவு எடுத்துவிட்டார். அன்றையிலிருந்து அவர் பிச்சை எடுக்கும் விஷயத்தை விட்டுவிட்டார். அப்படியே ஒரு 6 மாதங்கள் கடந்து போகுது. 6 மாதங்கள் கழித்து அதே ரயில் நிலையம். ஆனால் இந்த சமயம் 2 பேர் தொழிலதிபர் சூட் போட்டுக்கிட்டு நடந்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடம் சொல்கிறார், எனக்கு ஞாபகம் இருக்கிறா என்று கேட்கிறார் மற்றவரை பார்த்து. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, ஆனால் எங்கே பார்த்தேன் ஞாபகமில்லை என்று சொல்கிறார் மற்றொருவர். உடனே அவர் சொல்கிறார், ஐயா, சிறிது காலத்துக்கு முன்பு நான் இந்த ஸ்டேஷனில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பார்த்து நீயும் ஒரு தொழிலதிபர் என்று சொன்னீர்கள், இப்பொழுது ஞாபகம் வருகிறதா என்று கேட்கிறார். அன்றையிலிருந்து நான் என்னுடைய வாழ்க்கையோட திசையையே மாற்றிவிட்டேன். முடிவு எடுத்தேன், பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டு பூக்களை வாங்கி
வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றி மாற்றி விற்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ஒரு பெரிய பூ வியாபாரியாக மாறிவிட்டேன், ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிவிட்டேன் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் அந்த பழைய தொழிலதிபருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இதே போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே நம்மை தாழ்ந்த எண்ணமாக வைத்து கொண்டோமேயானால் நிச்சயமாக நம்மால் உயரவே முடியாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதே போலத்தான் இந்த நம்மை சுற்றி இருப்பவர்களும் நினைக்க ஆரம்பிப்பார்கள். அதனால் முடிந்தவரை எப்பொழுதுமே நமக்குள் தோன்றும் எண்ணங்களாகட்டும், நம்மை பற்றி நினைக்கிற விஷயங்களாகட்டும் அனைத்தையுமே உயர்வாக வைக்க கற்றுக்கொள்ளலாம். எண்ணம் போல்தான் நம் வாழ்வும் மாறும். நமக்கான நன்மை நடக்கும், நமக்கான நல்லது நிகழும், நமக்கான மாற்றத்தை நிச்சயமாக நாம் மாற்றியமைக்கலாம், சாதித்து காட்டலாம் என்ற எண்ணம் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் மிக சிறப்பான மாற்றத்தை நமக்குள் கொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படலாம். எண்ணம் போல்தான் வாழ்வே அமையும். எண்ணம் நல்லதாக இருந்தால் நினைப்பதற்கு மேலாக வாழ்க்கையில் அனைத்தையும் மிக சுலபமாக வெற்றிகரமாக சாதித்தே காட்டிவிடலாம். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை, உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்?
உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். அதுவும் முடியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அதை ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்து கொண்டே இருப்பதால் உன் மனம்தான் குழப்பமடையுமே தவிர எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வருகிறதோ, எது உன் வாழ்வில் அடைகிறதோ, உன்னை அடைகிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்திக்கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துகிறதா? வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமே அல்ல. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை சிந்தித்து நீ செயல்பட ஆரம்பித்தால் மற்றவர்கள் பேசுவதை தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழவே முடியாது. யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது. வாய்ப்பு வரும் வரை அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தமடையாதே. ஏனென்றால் வாய்ப்பு மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று உனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அது வேறு ஒருவருக்கு மற்றொரு நாள் போகும். எனவே வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். விதியையும் மாற்றும் வல்லமை உன் அப்பாவிற்கு உள்ளது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரே நொடி போதும், கண் சிமிட்டும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. விதி மாறும். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் வேட்டையாடுவதற்காக காற்றுக்கு சென்றானாம். அப்போது பறவை ஒன்று இறக்கைகளை படபடவென்று அடித்தபடி கூவிக்கொண்டே இருந்ததாம். பறவைகளின் மொழியறிந்த வீரனை அழைத்தான் அந்த அரசன். இந்த பறவை என்ன சொல்கிறது அப்படின்னு அரசன் அந்த வீரனை பார்த்து கேட்டானாம். அரசே, அந்த பறவை நம்மை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. உழவன் ஒருவன் புல் வெட்டுவதற்காக வருவான், அவன் பாம்பு கடித்து இறந்து விடுவான் அப்படின்னு சொன்னது அப்படின்னு அந்த வீரன் அரசன்ட்ட சொன்னானா. அப்போது கையில் அரிவாளுடன் உழவன் ஒருவன் அந்த வழியாக சென்றதை அரசரும் அந்த வீரனும் பார்த்தாங்களாம். பறவை சொன்னதில் பாதி நடந்து உள்ளது, மீதியும் நடக்கிறதா அப்படின்னு அறிய ஆவலாக இருந்த அரசன் தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கினானாம். மாலை நேரமும் வந்தது. தலையில புல்கட்டுடன் அந்த உழவன் திரும்பி வந்தான். அதை பார்த்த அரசன் குறி சொன்ன வீரனை அழைத்தான். இந்த உழவனை பாம்பு கடிக்க மறந்து விட்டதா, அல்லது இவன் யமனை ஏமாற்றி விட்டானா? உன்னால் எனக்கு ஒரு நாள் வீணாயிற்று. என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ அந்த பறவை சொன்னதை இதுதான் அப்படின்னு சொன்னதுனால இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் உன்னை நம்பி ஏமாந்து உட்காந்துட்டேன்.
உன்னால எனக்கு ஒரு நாள் வீணா போயிடுச்சு அப்படின்னு அரசன் அந்த வீரனை பார்த்து சொன்னானா. சாவிலிருந்து இவன் எப்படி தப்பித்தான் அப்படிங்கிற சந்தேகம் அந்த அரசருக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சான். உடனே இந்த வீரனை பார்த்து, இதற்கு என்ன காரணமா இருக்கும் சொல், இல்லை அப்படின்னா உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு கோபத்தோட கத்தினாராம் அரசர் அந்த வீரனை பார்த்து. உடனே அந்த வீரன், அரசே, பறவை சொன்ன மொழி இதுவரை தவறியதே கிடையாது. இவன் உயிர் பிழைக்க ஏதோ காரணம் இருக்க வேண்டும். இவனை விசாரிச்சா உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னானா அந்த வீரன். அவங்க பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயம் தலையில புல்கட்டோடு அவர்கள் அருகில் வந்தான் அந்த உழவன். அந்த புல்கட்டில் அரிவாள் ஒன்று செருகப்பட்டிருந்ததை எல்லாருமே பார்த்தாங்க. உடனே உழவனை புல்கட்டை கீழே போடு அப்படின்னு சொன்னாங்க அந்த வீரன். அவனும் புல்கட்டை கீழே போட்டான். புல்கட்டு விழுந்த வேகத்தில் அதை கட்டியிருந்த கயிறும் அறுந்து விழுந்தது. உள்ளே இருந்த புற்கள் பரவலாகவும் விழுந்தது. அதில் பாம்பு ஒன்று வெட்டப்பட்டு இறந்து கிடப்பது அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அரசனும் பார்த்தாரு, அந்த வீரனும் பார்த்தாரு, அந்த உழவனும் பார்த்தாரு. இதை பார்த்து எல்லோருமே வியப்படைந்தாங்க, ஆச்சரியம் அடைந்தார் அரசர். அந்த வீரன், அரசே, இந்த பாம்பு இவனை கொல்ல வந்திருக்கிறது, இது எப்படி இறந்தது அப்படின்னு தான் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா. அந்த உழவனை பார்த்த அரசன் கேட்டா, நீ புல் வெட்ட காட்டிற்குள் சென்றாய், அங்கே விந்தையான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா, விசித்திரமா ஏதாவது நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னு அரசர் அந்த உழவனை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த உழவன், அரசே, அப்படி எதுவுமே நடக்கவில்லை. வழியில் முதியவர் ஒருவர் வந்தார். நான் அவரை பணிவாக வணங்கினேன். நீடூழி வாழ்க அப்படின்னு என்ன வாழ்த்தினார் அப்படின்னு சொன்னான் அந்த உழவன். இதை கேட்ட அந்த வீரன், அரசே, அந்த முதியவரின் வாழ்த்துதான் இவனை காப்பாற்றி உள்ளது. உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்தவை அப்படின்னு அந்த வீரன் அரசனிடம் சொன்னானா. அதை ஏற்றுக்கொண்ட அரசன் அந்த வீரனுக்கும் உழவனுக்கும் பரிசளித்து சிறப்பித்தாராம். ஆம், முதியவரின் வாழ்த்து எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றும். உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் விதியையும் மாற்றும் வல்லமை வாய்ந்ததுதான் என்பது உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, என்னை உண்மையாக நம்பு. நீ நம்பவே முடியாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன். உன் சாயினேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்பொழுது நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாது என் பிள்ளையே. கொஞ்சம் சாணக்கியத்துடன் இருப்பதே உன் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. தெரிந்தது இது என்பதை அறிவதும் தெரியாதது இது என்பதை அறிவதும் தான் புத்திசாலித்தனமாகவே இருக்கும். அறிவாளிகளின் சிறந்த இயல்பும் இதுதான். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிகட்டுகளாகவே இருக்க வேண்டும். அப்படி உன்னுடைய செயல்களை நீ செய்தால் வெற்றியை மிக சுலபமாக தழுவலாம். உன் திறமையை பொறுத்தே உன் வாழ்வின் உயர்வு தாழ்வு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. திறமையை வளர்த்துக்கொள். சிலரிடம் கோபத்துடன் விலகி இருப்பதை விட உரிமையுடன் திட்டிப்பார். அப்பொழுது அந்த உறவு எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். பிரிவுகள் உண்டாவதையும் தடுத்துவிடும் அந்த செய்கை. இந்த உலகில் சாத்தியமற்றது, முடியவே முடியாதது என்று எதுவுமே இல்லை. நீ சிந்திக்கக்கூடிய அனைத்துமே உன்னால் செய்ய முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறு வாய்ப்பு தரப்போவதே அல்ல என்பதுதான் உண்மை. தன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் எப்பொழுதுமே நிச்சயம் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாகத்தான் கடப்பான். உனக்கு கெடுதல் செய்தவர்கள் அதைவிட பல மடங்கு அனுபவிப்பார்கள். உன்னப்பா அதை செய்து முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய பொறுமை என்றைக்கும் வீண் போகாது.
உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து அடையும். நான் உனக்கு உறுதுணையாக, பக்கபலமாக, துணையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். குடையால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. மழை வருகிறது என்றால் வந்தேதான் தீரும். ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் வாழ்வில் மிக பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கையோடு இரு. துரோகம் செய்து விட்டார்களே, வாழ்க்கையை நோகடித்து விட்டார்களே, இனி நான் என்னதான் செய்வது என்ற குழப்பத்தோடு எப்பொழுதும் இருக்காதே.